அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கஸ்டடியில் இறந்து போயிட்டான். அஜித்குமார் வயசு 27, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒரு கோவிலில் செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறாரு. ஒரு ஜுவல் தெஃப்ட் கேஸில் அவர் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஜூன் 27 அன்றைக்கி போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் அவர் இறந்து போயிடுறாரு. உடம்புல 18 காயங்களோட, கண்ணில், வாயில், மூக்கில் மிளகாப்பொடி தூவப்பட்டு ப்ரூட்டலாக அவரை டார்ச்சர் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதுலேயே இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ் நடக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம். சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே பயங்கரமான விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க. இது ஜனநாயகமாக இல்லை போலீஸ் ஸ்டேட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு. திமுக அரசு கிட்டத்தட்ட ஆட்சிக்கு 4 வருஷம் ஆக போகுது. இந்த 4 வருஷத்தில் மட்டும் 28 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு ஒன்றுன்ற அடிப்படையில் நடந்திருக்கு. ஐடிஎம்கே பீரியடில் இதே போல் நடந்த ஒரு சம்பவம் சாத்தான்குளம் சம்பவம். அப்போ திமுக ப்ராமிஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் இப்படியான சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு. பட் திமுக ஆட்சியின் கீழே 28 கஸ்டோடியல் டெத் அப்படின்றது இட்ஸ் a ஹியூஜ். கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படின்றது ஆட்சி முறை கிடையாது, இட்ஸ் a மர்டர்.